என்ன பார்த்தா? என்னடா ஏன்டா சோகமா இருக்க? ஹாஸ்பிட்டலை விட்டு பிரிய போறோன்னு ஃபீலிங்கா இருக்கா? டேய் உண்மையே சொல்லுங்கடா, நான் ஹாஸ்பிட்டலை விட்டு தான் பிரிய போறேனா இல்ல இந்த உலகத்தை விட்டே பிரிய போறேனா? டேய் லூசு பாயில, தேவையில்லாம ஏதாச்சும் உளறிட்டு இருக்காத. இப்ப கை மேலேயே அடிக்க போறேன் பாரு. இல்ல அப்பப்ப வெளியில போய் எல்லாம் கிசு கிசுன்னு பேசிக்கிறீங்க, என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லவும் மாட்டீங்க. காலையில டிஸ்சார்ஜ் சொன்னீங்கல்ல, ஆனா காலையில இருந்து எல்லாரும் மூஞ்சியும் சரியில்லை, டென்ஷனாவே இருக்கீங்க. டேய் டாக்டர் ஏதாவது எனக்கு பெரிய மோசமான வியாதி இருக்குன்னு சொல்லிட்டாரா? டேய் என்னடா? டேய் பார்த்தா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. மெய்யமா? பாப்பா நான் சொல்லிடுறேன் பாப்பா. வேண்டாம் டில்லி. எப்படி இருந்தாலும் சொல்லிதானே பாப்பா ஆகணும். இல்ல வேண்டாம் டில்லி. நீங்க பேசாம இருங்க பாப்பா, நான் சொல்லிடுறேன். இன்னும் எவ்வளவு நேரம் மறைக்க முடியும்? டேய் பார்த்தா உனக்கு டேய் சொல்றா, எனக்கு உனக்கு இருக்கிறது இண்டிலிகா பிலாப்பியோ இடியாட்டிகா இம்சியான்னு அப்படி ஒரு வியாதியாம்டா. போச்சா? சும்மாறா. அது என்னது புது வியாதியாக்கிது? அது நான் இம்மானிட்டுக்கு பேருக்கிது? மெய்யம்மா கூட அது விஷயமா தான் டாக்டரை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. டாக்டரை பார்த்தா பாத்தியா எவ்வளவு வேர்த்திருக்கு மெய்யம்மாவுக்கு. வியாதிய மறைச்ச மெய்யம்மாவுக்கே இவ்வளவு வேர்த்திருக்குன்னா வியாதி இருக்கிற உனக்கு எவ்வளவு வேர்க்கும். என்னங்கடா நீங்க? நான் வெளில போய் டீ குடிச்சிட்டு வரேன், அங்க ஒரே வெக்க, அதான் வேத்து இருக்குது. அதுக்கு என்ன இப்போ? டேய் டேய் கேண்டீன்கார என்னையும் பேசன்ட்டு நினைச்சுக்கின்னு சக்கரை இல்லாத ஒரு டீயை கொடுத்து தொலைச்சிட்டான். அந்த வாயில வைக்கவே முடியல. டேய் டில்லி என்ன கிண்டல் பண்ற நீ? கோச்சிக்காதடா. டேய் பின்ன ஏன்டா நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நமக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய வியாதி எல்லாம் வராதுடா. அட பாவி டில்லி பையா, என்னையும் சேர்த்து கலாச்சிக்கினியா அவன் கூட? சும்மா இல்லக்கா, சொல்லுங்க. பார்த்தாவுக்கு டிஸ்சார்ஜ் ஆகணும்னு பயம் வந்துருச்சுக்கா. துட்டு கட்டின உடனே போயிடலாம் கண்ணு. டேய் இன்னும் பணம் எதுவும் நீங்க கட்டலையா? அப்பாடா நல்ல வேலை. டில்லி சொன்ன மாதிரி ஏதாவது வாயில நுழையாத நோயை சொல்லி ஆபரேஷன்ற பேர்ல நான் அறுத்து போட்டுருவாங்கன்னு பயந்தே போயிட்டேன்டா. உனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான்டா பார்த்தா. மறுபடியுமா? டேய் உன் பங்கு ஏதாவது சொல்ல போறியா? ஜப்பான் நாட்டுல அங்க ஓக்கினாவன்னு ஒரு தீவு இருக்கு. அங்க இருக்கிற ஒக்கிமா மக்கள் மாதிரி நீயும் 100-110 வருஷம்னு உயிரோட இருந்து பல பேரோட கழுத்தை கர 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 கரன்னு அறுக்க போறியாம். அதான் பெரிய பிரச்சனை. டேய் பிரபா போதுண்டா சாமி, நான் இப்பயே வேணா வெளியே போய் நிக்கிறேன், நீங்க பில்லை கட்டிட்டு வாங்க. அங்க உன் ரூமையே ஒருத்த பாத்துட்டு இருப்பான். ஆமா இப்ப வந்து நீ ஹாஸ்பிட்டல்ல அரெஸ்ட் தம்பி. அப்பாவோட ஃப்ரெண்டு பணம் கொண்டு வந்தாதான் நம்ம எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா பாத்துக்கோயேன். வாப்பா அவர் பணம் கொண்டு வந்துருவார்ல? கண்டிப்பா பணம் வந்துருப்பா. இன்ஷா அல்லாஹ். நீ கவலையே படாத. பணம் கொண்டு வரணும்னு சொன்ன ஆளு சொன்னபடி சொன்ன வார்த்தையை காப்பாத்துற ஆளு. ஹாஸ்பிட்டல்ல பணத்தை கட்டியாச்சுன்ற தகவல் நமக்கு வரும். டேய் அப்ப திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிருங்கடா. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், நீ இன்னதுக்கு டென்ஷன் ஆகிக்கினுங்கிற? அது வரைக்கும் நீ படுத்து ரெஸ்ட் எடு. டேய் உடம்பு சரியாச்சு படுத்துட்டு இருக்கான். எதுக்குடா அவனை அடிச்சுனுக்குற? சும்மா கையில தானே அடிபட்டிருக்கு. கமலேஷ் போன்ல யாரு? மை கிராண்ட்சன் ஏதோ சம்பவம் பண்ணிருக்கிற. இனிமேல் தான் செய்ய போறேன் தாத்தா. இப்பதான் நான் நினைச்சதே நடக்க தொடங்கி இருக்கு. ரஞ்சனி என்கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிருக்கா. ரஞ்சனி கால் பண்ணிருக்கான்னா பேச வேண்டியது தானே. பேசினா தானே லவ் டெவலப் ஆகும். நோ நோ நோ, யூ ராங். பேசினா லவ் போயிடும். ஏங்க வைக்கணும் தாத்தா, ஏங்க வைக்கணும். அப்பதான் லவ் அதிகமாகும் தாத்தா. சூப்பர்ரா சூப்பர். எக்ஸாக்ட்லி கமலேஷ், நீ என் மகன் மாதிரி இல்ல, எம் மாதிரியே இருக்கடா.
சரி, ஏகே பொண்ணு உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிருக்காளா? கூடிய சீக்கிரம் சொல்லுவா. எப்படி சொல்லுவா? நீ தான் அவ உங்ககிட்ட கேட்ட ஹெல்ப் ஒண்ணுமே செய்யாம நீ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற. அவ கேட்டதை உடனே செஞ்சு கொடுத்துட்டா ஒரே ஒரு தேங்க்ஸோட முடிஞ்சிடும் தாத்தா. ஓ, இப்பன்னா கமலேஷங்கன்னு என்னையே நினைச்சிட்டு இருப்பா. என் பிளானே புரியாம பேசிட்டு இருக்கே தாத்தா. என்னை பத்தி அவ அதிகமா நினைக்க அவளுக்கு என் மேல அப்படியே தானாவே ஒரு இது வந்துடும் தாத்தா. இன்னைக்கு ஃபுல்லா அவளை ஏங்க விடுவேன். அப்புறம் அன்பே இருவரும் பொடி நடையாக அடகு கடைக்கு போய் வருவோம்னு பாட்டு பாடிக்கிட்டே போவோம். 2 பேரும் சிட்டியில ஜாலியா சுத்துவோம். இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் தாத்தா இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நீ என்னடானா என் டார்லிங்க நினைக்க விடாம கேள்வி கேட்டே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் என்னை அங்கிருந்து நினைக்கும் போது நான் இங்கிருந்து நினைச்சா தானே 2 பேரோட வேவ்ல இருந்து ஜாயின் ஆகும். வெறும் உதவி மட்டும் செய்யறதா இருந்தா நான் என் வளையல வாங்கணும். அவ கேட்ட அமௌண்ட் நம்ம கிட்ட இல்லையா? மை கிராண்ட்சன், நீ கன்ஃபார்மா இந்த ரூட்லயே போனா நீ ஏகேவை ஜெயிச்சிடுவ. நானும் என் மகனும் விட்டத நீ மொத்தமா கொண்டு வர போற. நாங்க உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. உனக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் நாங்க கொடுக்கிறோம். புரிஞ்சுதா? டார்லிங். எங்க போனா காணோம். டைம் வர ஆகிட்டே இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. என்ன கமலேஷ், என்னங்க? ஏன் இப்படி என் போன் அட்டென்ட் பண்ணவே இல்ல? உங்களுக்கு எவ்வளவு கால் பண்ண தெரியுமா? அவசரத்துக்கு ஒரு ஹெல்ப் கேட்டா இவ்ளோ அலட்சியமா இருக்கீங்களே. ஐயோ சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. லேட் ஆனது உண்மைதான். ஆனா உங்களுக்காக நான் எத்தனை கடையை தேடி அலைஞ்சேன் தெரியுமா? சரி சரி, பணத்தை கொடுங்க, அம்மா வந்துட போறாங்க. சாரிங்க, பணம் கிடைக்கல. இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை. பொதுவாக யாரும் இன்னைக்கு நகையெல்லாம் அடகு வைக்க மாட்டாங்க. அதான் எந்த பான் புரோக்கரும் இல்லை, எல்லா கடையும் மூடி இருக்கு. எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. கடைசி நேரத்துல வந்து இப்படி சொல்றீங்களே. நீங்க கேட்டுட்டீங்க, வெறும் கையோட திரும்பி வரக்கூடாதுன்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் ட்ரை பண்ணேன். பேங்க் போனா அப்ரைசர் கூட வரலங்க. உங்களுக்காக இன்னைக்கு லஞ்சை கூட நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பிரைவேட்டா எவ்வளவோ இடம் இருக்கு, அங்க ட்ரை பண்ணலையா? என்னால வெளியில போக முடியலன்னு தானே உங்ககிட்ட கொடுத்தேன்.